இந்த நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஆமா, ஆமா. நிறைய பேருக்கு அந்த நோய் எதிர்ப்பு திறனை கொடுத்தது வந்து நிலவேம்பு கண்டிப்பா, கஷாயம் கண்டிப்பா, அப்படின்ற கண்டிப்பா. விஷயம் சொல்றாங்க. இல்லைப்பா, ஜஸ்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, நிறைய சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், ம். மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. Okay. ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் இப்போ மட்டன் ஃப்ரை பண்ணுறியா, பெப்பர் நிறைய சேர்த்துக்கலாம். Okay. ஸோ பெப்பர் வந்து ரொம்ப 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 அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ம். மருந்து அது. கண்டிப்பா. புரியுதுங்களா? அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு இந்த சீசன்லாம் போகிற வரைக்கும் வீட்டில் சாப்பிட்றத ஆரம்பிச்சுக்கலாம். ம். நல்லா ரசம் வச்சு குடிக்கலாம். இப்போ நிலவேம்பு கஷாயம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தது. ம். அப்போ என்ன ஆகும், நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க வீடியோவில், அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நோயானது வெளியே போகும். கண்டிப்பா. ஸோ அதுதான் நிலவேம்பு கஷாயம் யூஸ் ஆச்சு. இப்போ லங்ஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யும். அது இப்போ அதுக்கு உண்டானது நம்ம எடுத்துக்கோங்க மெடிசன். இப்போ லங்ஸ் கேர் சொல்கிறது மெடிசன் வந்து 3 days எடுத்துக்கிறாங்க. ம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கேட்டிருக்காங்க என்கிட்ட, சார் இது மாதிரி வந்துட்டு இருக்கு வேணும். இப்போ இந்த வாரத்தில் மட்டும் 20 டப்பா அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இது ஓகே ஓகே. கொரியரில். என்னன்னு கேட்டிங்கன்னா பயத்துக்கு சொல்லலாமா, முன்கூட்டி ஒரு அவேர்னஸ், பயம் இல்லை. கண்டிப்பா. ம். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் பயம் ஜாஸ்தி ஆகிடும்.